இந்த ஒட்டுமொத்த விவாதத்துல இன்னும் பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி இந்த அரசியல் நோக்கத்தை வெளில கொண்டு வரதான் நம்ம இன்னும் வெற்றி அடையலை அப்படின்னு நான் கருதுறேன். அந்த 8th ஷெட்யூல்ல 22 மொழிகளை தேசிய மொழிகளா பட்டியலிட்டிருக்காங்க. தொடங்கும் போது 14 மொழி இருந்தது. பிறகு சில மொழிகளை சேர்த்து பட்டியலிட்டிருக்காங்க. இந்தியாவின் ஆட்சி மொழியா என்ன இருக்கு? 22 மொழி ஆட்சி மொழியா இருக்கா? 22 மொழி ஆட்சி மொழியாக இல்லை. அப்ப பிஜேபி என்ன சொல்லுச்சு? அந்த ஹிந்தியை வளப்படுத்துவதற்கு சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும் என, சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய அனைத்து மொழிகளுடைய தாய்மொழி என்று 54 சொன்னாங்க. அப்ப சமஸ்கிருதத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து வானொலிகளிலும் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னன்னா, 3 மொழி என்ன படிக்கணும்னா உள்ளூர் மொழி, அதாவது வட்டார மொழி. அவர்கள் இப்ப ரீஜனல் பிராந்திய மொழி, வட்டார மொழி ஒன்று படிங்க. 2வது ஹிந்தி படிங்க. 3வது மொழி என்ன தெரியுமா? சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம் படிங்க. ஜனசங்கன்ற கட்சி பேரை விட்டு பாஜக என்ற கட்சி 1980 அவர்கள் தொடங்குறாங்க. போன ஆண்டு 2024 மே மாதம் சுப்பிரமணியம் RSS சேர்ந்த சுப்பிரமணிய சாமி ஒரு நூல் எழுதியிருக்கிறார், கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இந்து ராஷ்டிரா. அதுலயும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய தேசிய மொழியாக, பொது மொழியாக எதிர்காலத்தில், நீண்ட நெடுங்காலத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். 1954 தீர்மானம், ஜனசங்க தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுத வேண்டும்ங்கிறது அவங்களுடைய நோக்கம். உண்மையான டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, சட்டத்தை திருத்த வேண்டும். அரசியல் சட்டத்தின் 17வது பகுதியை உறுப்பு 343 திருத்த வேண்டும், 346 திருத்த வேண்டும், 351 திருத்த வேண்டும். நீதிமன்ற மொழியாக அந்தந்த மாநில மொழிகளை கொண்டு வருவது என்று அதையும் திருத்த வேண்டும். இந்த பட்டியலில் சேர்ப்பதனாலோ, இந்த பட்டியலில் இல்லாம இருப்பதனாலோ ஒரு மொழியுடைய வளர்ச்சிக்கு ஒரு நிதி ஒதுக்க போறாங்க. அதுக்கான பினான்சியல் இம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. பொலிவியாவில் 36 மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. இதை எழுப்புனாதான் பூனைக்குட்டி வெளியில வரும். இந்த விஷயத்தை எழுப்பினாதான் அண்ணாமலை உண்மையை பேசுவாரு. மக்கள் முன்னணி வாசகர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்தியே தீருவேன் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கருத்துருவாக்கத்தை உருவாக்கும் விதமாக, தமிழ்நாட்டு மாணவர்களிடையே, மக்களிடையே ஒரு கருத்து பிரச்சாரத்தை உருவாக்கும் விதமாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் ஆற்றல்கள், பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்த அனைத்து அரசியல் ஆற்றல்களும், கல்வியாளர்களும் இங்கு மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது, இது மாணவர்களின் கல்விக்கு விரோதமானது, மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு விரோதமானது என்று அணித்தரமாக பல்வேறு தரவுகளோடு வாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மும்மொழி கொள்கை என்பது இந்தியாவில் வேறு எங்கும் அமல்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு சூத்திரமும் அல்ல. உலகத்திலும் எங்கும் 3 மொழிகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் இல்லை. மேலும் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இருமொழி கொள்கை என்பது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 3 மொழிகளை ஆரம்ப கல்வி முதல் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று இந்த பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய இந்த கொள்கையின் வாயிலாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு சரியானதா, பாதகமானதா, வளர்ச்சி பெறப்போகிறதா, வீழ்ச்சி பெறப்போகிறதா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் செயலாளர் தோழர் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த மும்மொழி கொள்கையை திணிப்பதன் வாயிலாக, கண்டிப்பாக கொண்டு வருவதன் வாயிலாக தமிழ்நாட்டின் கல்வி சூழல் என்னவாக மாறப்போகிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையிலிருந்து இந்த கல்விக் கொள்கை எவ்வாறு வேறுபடுகிறது? வெற்றிகரமான கல்விக் கொள்கைகள் எல்லாம் என்ன சொல்கிறது? இப்போ இது தேசிய கல்விக் கொள்கை 2020 அதை செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் 2020 இருந்து இப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த இந்த கல்விக் கொள்கை மீது நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அது 3ஆம் வகுப்புல தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, இப்படி தேர்வுகள் வைக்கிறாங்க. மும்மொழி கொள்கை அதுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொது தேர்வுகள், உயர்கல்வி எல்லாத்துலயுமே இந்த கல்விக் கொள்கை 3 தனியார் மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய, அதே மாதிரி கல்வி வணிக மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய, கம்யூனலைசேஷன் வகுப்புவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய, அப்புறம் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து ஒன்றியத்தில் அதிகாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய சென்ட்ரலைசேஷன், இந்த 3C இதை
ஒரு நோக்கமாக கொண்ட கல்விக் கொள்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம். அதுல சில பகுதிகளை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு, சில பகுதிகளை செயல்படுத்த மறுக்குது. அது முக்கியமா இந்த மும்மொழி கொள்கை, சமஸ்கிருத திணிப்பு, இந்த வரலாறை திரித்து அவர்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வர முயற்சி செய்வது, இதையெல்லாம் தடுப்பதற்கான இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழக அரசு ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து சமக்ரா சிக்ஷா திட்டம், அதுவே ஒரு வடமொழி பெயரில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தின் கீழ் நிதி பெற வேண்டும். அதுக்கு வந்து நீங்க இந்த PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறப்போம் என்று ஒத்துக்கொண்டால் தான் நாங்க வந்து அந்த நிதியை கொடுப்போம். 2150 கோடி ரூபாய் நிதியை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒத்துக்க தயாரா தான் இருக்கோம். ஆனா நாங்க ஒரு குழு போட்டு அதை வந்து ஆய்வு செய்து அது அந்த பரிந்துரையின் பேரில் ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க கடிதம் அனுப்புறாங்க, அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வோம் என்ற பகுதியை மட்டும் விட்டுட்டு அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உடன்படிக்கைக்கான கடிதம் அனுப்பும் போது ஒன்றிய கல்வி அமைச்சகத்துல இருந்து கேட்கறாங்க, நீங்க அந்த ஒரு பத்தியை மட்டும் விட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த கடிதத்தை எடுத்து முதலமைச்சர் வந்து போட்டிருக்காரு. இப்ப இது நடந்து கொண்டு இருந்த பொழுது வெளிப்படையாக இந்த மார்ச் 10 நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பே தர்மேந்திர பிரதான் வந்து கொளுத்தி போட்டுறாரு. அவர் ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சட்டத்துக்கு, அரசாங்க சட்டத்துக்கு எதிராக நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முதலமைச்சர் அரசாங்க சட்டப்படி எங்க இருக்கு, நாங்க கண்டிப்பா அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல வந்து கல்வி ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு, இன்னைக்கு அளவுல இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய கல்விக் கொள்கையை திணிக்காதீங்க, நாங்க எங்களுடைய மாநிலத்துடைய கல்விக் கொள்கையை தீர்மானிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மையமா வந்து கல்விக் கொள்கை அப்படின்னு எடுத்தோம்னா நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை, அதோடைய பாடத்திட்டம், பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய கல்வி கட்டமைப்பு, பள்ளி கட்டமைப்பு, இது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் கடுமையான விமர்சனங்கள், திறனாய்வுகள் உண்டு. நம்முடைய சொந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதை கூட அந்த அதுக்கான ஒரு குழு போட்டு அந்த குழுவுடைய பரிந்துரை இன்னும் அரசு வெளியிடல. அந்த குழுவில் இருந்து உறுப்பினராக இருந்த பேராசிரியர் ஜவஹர் நேசன் வந்து இந்த குழுவை விட்டு வெளியேறி விடுகிறார். இதெல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்ப நமக்கு வந்து இந்த விவாதத்தை வந்து இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்ற இடத்துக்குள்ள திமுக நடத்துறாங்க. பட் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மொழி கொள்கை, தாய்மொழி வழி கல்வி, சமச்சீர் கல்வி, இது போன்ற கல்வி அடிப்படை, அதாவது ஆரம்ப கல்வி சம்பந்தமாகவும் நமக்கு வந்து மாற்று எப்படி தமிழ்நாட்டில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு 2011 இருந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கூட தமிழ் வழி கல்வி இல்லை. இப்ப கிட்டத்தட்ட வந்து அது முழுக்க முழுக்க ஆங்கில வழியில் நம்ம பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு தவறான, அறிவியலுக்கு புறம்பான ஒரு நடைமுறை இருக்கு. இது போன்ற சிக்கல்கள் நம்ம கல்விக் கொள்கையில இருக்கு, நம்ம அதை விமர்சனப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இவங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து 3வது மொழியாக ஒன்றை படிக்கணும், நாங்க இந்தியை திணிக்கல, நீங்க எதானாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்றது இவங்களுடைய நோக்கம் வந்து இந்த கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கை பற்றிய அக்கறையோ அல்லது பயிற்று மொழி சம்பந்தமான அக்கறையோ இது எல்லாமே எதுவும் கிடையாது. மும்மொழி கொள்கையை அதாவது பின்வாசல் வழியா இந்தியை திணிக்கிறது, நேரடியா ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லாம பின்வாசல் வழியா 3வது மொழி ஒண்ண படிங்க, அந்த மொழி வந்து ஹிந்தின்னு நாங்க சொல்லல, ஆனா நீங்க எல்லாம் படிங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இந்த முறை இந்த மும்மொழி கொள்கை ஹிந்தி திணிப்பு முயற்சி என்பது 1938 நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு அரசுகள் முயற்சி பண்ணிருக்காங்க. வெவ்வேறு கல்விக் கொள்கை வந்து மும்மொழி கொள்கை இந்த கோத்தாரி கமிஷன் 1965 தொடங்கி 86 வந்த தேசிய கல்விக் கொள்கை, எல்லா காலகட்டத்திலும் மும்மொழி கொள்கையை தான் அந்த கல்விக் கொள்கைகள் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. ஆனால் இதை செயல்படுத்தினால்தான் நாங்க நிதி கொடுப்போம்னு முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஒரு ஒன்றிய அரசு ஒரு கட்டாயப்படுத்துவதுதான் முதல் முறை. அதுதான் வேறுபாடு. கடந்த காலத்துல இந்த மும்மொழி கொள்கை பற்றிய பரிந்துரைகள் வந்திருக்கின்றன. அப்ப இந்த முறை அதை கட்டாயப்படுத்து அந்த நிதி அப்போதுதான் கொடுப்போம்னு சொன்னனால தமிழ்நாட்டில இருந்து கட்டமைக்கப்பட்ட விவாதம், இந்தி திணிப்பினால் எத்தனை மொழிகள் அழிந்திருக்கிறது, பிறகு உண்மையிலே நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதா சொல்லப்படக்கூடிய மாநிலங்களில் 3 மொழியை சிறப்பா கற்றுக் கொடுத்துட்டீங்களா, பீகார்ல என்ன இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல என்ன இருக்கு என்ற கேள்வி எழுப்பப்பட்டு அங்க ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறதுலே வெற்றி அடையல என்பதை தமிழ்நாடு அம்பலப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கக்கூடிய திமுக சார்பாக பேசக்கூடிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வியை எழுப்பி அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல முக்கியமா இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நாட்டில் மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவது நடைமுறை சார்ந்த சிக்கல் கூட இருக்கு. ஒரு 3 மொழிகளுக்கான போதிய ஆசிரியர்களை போட்டு கற்பித்தல் போன்ற நடைமுறை சார்ந்த சிக்கல் இருக்கு. அந்த வகையில் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இதை மறுக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்யக்கூடிய பாஜக
உண்மையிலேயே அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இந்த மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்தவில்லை. ஒரு மொழி அல்லது இருமொழி அரைகுறையாக சொல்லிக் கொடுப்பது, அதில் ஒரு போதிய ஒரு ரிசல்ட், போதிய வெற்றியை ஈட்டவில்லை என்பது இப்ப அம்பலம் ஆயிட்டனால அவங்க ஒரே ஒரு இடத்துல திருப்பி இந்த விவாதத்தை வச்சிருக்காங்க. இந்த தனியார் பள்ளி, அரசு பள்ளி, திமுக கட்சிக்காரங்க நடத்துற பள்ளியில எல்லாம் 3 மொழி சொல்லித்தராங்க. இந்த கடைசியா முன்னொரு காலத்தில் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னாங்க, ஹிந்தி படிச்சா இந்தியா முழுக்க போலாம்னாங்க. இப்ப அதெல்லாமே உடைத்து நொறுக்கப்பட்டுருச்சு நடைமுறை வாழ்க்கையில. அதாவது அங்கிருந்து வேலை தேடி இங்க வராங்க. இது மாதிரியான வேலை தேடி தமிழ்நாட்டில இருந்து வெளியில போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப வேலை வாய்ப்புக்காக கத்துக்கணும் அல்லது அறிவு திறனுக்காக இந்த தேசிய கல்விக் கொள்கையே வேலை வாய்ப்புக்காக, அறிவு திறனுக்காக, அறிவு ஆற்றலுக்காக, மூன்றாவதாக நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாட்டுக்காக, அந்த 3 காரணத்தை சொல்றாங்க. மும்மொழி கொள்கை என்று சொல்லிட்டு அதுல அறிவு வேலை வாய்ப்போட சேர்த்து தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றத சேர்த்து சொல்றாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 மும்மொழி கொள்கை ஏன் வேண்டும் சொல்றதுக்கான காரணத்தோட அவங்க சொல்றது. இப்ப முன்ன 2 காரணம் இருக்கு இல்லையா, அறிவு ஆற்றல் பிளஸ் வேலை வாய்ப்பு, இதெல்லாமே இப்ப அடிச்சு நொறுக்கப்பட்டது. ஹிந்தி படிச்சா வேலைக்கு கிடைக்க போகும். அது எதுவுமே எந்த ஒரு காரணத்தை கல்விக் கொள்கையில் ஏன் கட்டாயம் ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஏறன வகையில் ஒரு லாஜிக்கலா ஒரு காரணத்தை இப்ப அவங்களால சொல்ல முடியல. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு பயாஸ்டா இருக்கு. நீங்க ஏழைகளுக்கு அரசு பள்ளிகளில் இல்ல, தனியார் பள்ளிகளில், குறிப்பா இவங்க திமுக நடத்தக்கூடிய 4-5 பள்ளி பேர்கள் இவங்களை தனியார், அது கூட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தான் இருக்கு, மாநில அரசின் பாடத்திட்டத்தில் இல்லைன்றதை திருப்பி பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களால பாஜகவால் இதில் ஒரு பெரிய அளவில் இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக பெரிய அளவில் ஒரு அவங்க மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல இந்த பிரச்சனைன்றது நமக்கு தெளிவா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், இந்தியாவில உள்ள எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், உலகத்துல உள்ள எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், அதாவது 3 மொழி படிங்க, அது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உகந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இயல்புல நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க அரசு பள்ளிகள்ல தமிழ் வழி கல்வியே இப்போ இல்லாம போயிட்டு இருக்க சூழல்ல என்ன அங்க காரணம் சொல்றாங்கன்னா, தமிழ் வழி கல்விக்கு மாணவர்களை போய் சேர்க்கணும்னு போனா ஆசிரியர்கள் கிடையாது, 2 மீடியம் நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 3வது மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர் இருக்கிறது இங்க பிரெஞ்சு ஆசிரியரையோ, மலையாள ஆசிரியரையோ, கன்னட ஆசிரியரையோ, தெலுங்கு ஆசிரியரையோ கொண்டாந்து நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இயல்புல ஹிந்தி ஆசிரியர்களை தான் நியமிக்க போறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இது ஒரு ஏமாற்று வேலைகளா தான் தெரியுது. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து பார்த்தா இது கல்வி வளர்ச்சிக்காக இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரப்படுதுங்கிறதுக்கு மாற்றா இது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு, ஒற்றுமை, இதெல்லாம் சொல்றதன் வாயிலாக ஒரு அரசியல் நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. அந்த அரசியல் நோக்கம் என்ன? இந்த ஒட்டுமொத்த விவாதத்துல இன்னும் பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி இந்த அரசியல் நோக்கத்தை வெளில கொண்டு வரலதான் நம்ம இன்னும் வெற்றி அடையல அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா பிஜேபி ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே மதம், ஒரே வரி கொள்கை, ஒரே சந்தை, இந்து, அது சுருங்க சொல்லணும்னா இந்து ராஷ்டிரம், இந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த லட்சியத்திற்காக இல்லாத இதை செயல்படுத்துவதற்காக சட்டங்களில் என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க சட்டத்தை தான் பேசுறாங்க. அவங்க 370 நீக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய அப்ரோகேட் பண்ணணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. பொது சிவில் சட்டம் கொண்டு வரணுன்றது அவங்களுடைய கோரிக்கை. ஒரு பசுவதை தடுப்பு சட்டம், மதமாற்ற தடை சட்டம் 18 மாநிலங்கள்ல இருக்கு. அப்ப அவங்க இந்த சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப இதிலும் கூட அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு தேசம் ஆக வேண்டும் என்றால் ஒரு மொழி தேவை, அது ஹிந்தி. அப்ப அந்த நோக்கத்திற்காக ஒரு பொது மொழியை, ஒரு காமன் லாங்குவேஜை இந்த ஒரு தேசத்திற்கு நாம உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதற்கு இப்ப உண்மையில பாத்தீங்கன்னா 3, அதாவது இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக அவங்க பிஜேபியோடைய அந்த இந்து ராஷ்டிர நிகழ்ச்சி நிரலுக்கு ஏன் இது அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு தேவைப்படுவதாக இந்த திருத்தத்தை, இந்த முன்மொழிவை அவங்க வைக்கிறாங்க. இப்ப 3 எடுத்துக்கங்களேன். அதாவது ஒண்ணு இந்தியாவின் தேசிய மொழிகள், 2வது இந்தியாவின் ஆட்சி மொழி, அப்புறம் இந்த கல்வி மொழி, அதை வச்சுப்போம். இப்ப கல்வின்றது பொதுப்பட்டியல அந்தந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப ஏதோ சில மாநிலம் 3 மும்மொழி விரும்புதுன்னா கூட அந்த மாநிலத்துடைய உரிமைன்னு சொல்லி நம்ம விட்டுறலாம், அது வேற பிரச்சனை. இப்ப இந்தியாவின் தேசிய மொழிகள் அந்த 8th ஷெட்யூல்ல 22 மொழிகளை தேசிய மொழிகளா
பட்டியலிட்டிருக்காங்க. தொடங்கும் போது 14 மொழி இருந்தது, பிறகு சில மொழிகளை சேர்த்து சேர்த்து பட்டியலிட்டிருக்காங்க. இந்தியாவின் ஆட்சி மொழியா என்ன இருக்கு? இந்த 22 மொழி ஆட்சி மொழியா இருக்கா? 22 மொழி ஆட்சி மொழியாக இல்லை. இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பது இந்தி. இந்தியோடு ஆங்கிலமும் இருக்கும். எது வரை இருக்கும்? இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்கும் வரை, இந்தி மட்டுமே இருந்தா போதும்னு இந்தி பேசாத மாநிலங்கள் சொல்லும் வரை ஆங்கிலம் நீடிக்கும். இப்ப அரசமைப்பு சட்டம் இயற்றும் பொழுது அடுத்த முதல்ல 5 ஆண்டுகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள், விவாதத்துல 5 ஆண்டுகள் வந்துச்சு. 15 ஆண்டுகள் இந்தியோடு ஆங்கிலமும் இருக்கும். பிறகு ஒரு சட்டம் இயற்றி ஆங்கிலத்தை தொடரலாம் அல்லது விட்டுறலாம் இப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்ப ஒரு 1959 நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, இந்தியோடு ஆங்கிலமும் இருக்கும், நீங்க இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை, அதாவது ஏற்கும் வரை ஆங்கிலமும் இருக்கும். இல்ல நீங்க ஆங்கிலம் வேணாம், ஹிந்தி போதும்னு சொல்லி, ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு ஆங்கிலத்தை எடுத்துருவோம், அது வரைக்கும் இது இருக்குங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நேரு கொடுக்குறாரு. அதுக்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் இதெல்லாம் கூட ஒரு காரணமா ஆகுது. பிறகுதான் ஆட்சி மொழி சட்டம் 1963 இது சட்டமாக்குறாங்க, துணை ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை ஆக்குறாங்க. அப்ப பிஜேபி என்ன சொல்லுச்சு? அதுதான் நமக்கு முக்கியமானது. அப்ப பிஜேபி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவின் மொழி, இப்ப ஆங்கிலத்தை வெளிநாட்டு காலனிய மொழி, அந்த மொழியை நீங்க ஆற தழுவுகிறீர்கள், ஆனா இந்தி உள்நாட்டு மொழி, இந்தியை எதிர்க்கிறீர்கள், நீங்க தமிழை வளர்த்தீர்களா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பேசுறாங்க. தமிழ்நாட்டு கட்சிகள் மீது விமர்சனத்தை பாஜக வைக்குது. ரீஜனல் லாங்குவேஜ் வளர்க்க கூட அவங்க முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி கூடவே துணை மொழியாக ஆங்கிலம் இருக்குன்னு சொல்லும் போது இவங்க முன் வச்சது என்ன அப்படின்னா, இந்த 15 வருஷமா காங்கிரஸ் ஹிந்தியை வளர்க்கறதுக்கு எந்த முயற்சியும் சரியா பண்ணாம அந்த காலனிய சிந்தனையிலே காங்கிரஸ் ஆங்கிலத்தையும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஜனசங்கம், அன்னைக்கு இருந்து ஜனசங்கம் என்ன சொல்லனா, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் தேசிய மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும், ஹிந்தி மட்டும் இருக்கக்கூடாது. ஆங்கிலம் இருக்க வேணாம்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும், ஆங்கிலம் இருக்கக்கூடாது. மற்ற ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக மற்ற இந்தியாவின் தேசிய மொழிகள் எதுவும் வரணும் வராத பத்தி அவங்க பேசவே இல்லை. தொடர்பு மொழி, ஒரு மாநிலமும் இன்னொரு மாநிலமும் தொடர்பு கொள்வதற்கு ஹிந்தி தான் வேணும். அதாவது எப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு கேரளா மலையாளம் பேசுது, தமிழ்நாடு தமிழ் பேசுது. கேரளா அரசும் தமிழ்நாடு அரசும் இவங்க தமக்குள் தொடர்பு கொள்வதற்கு மலையாளத்திலேயே தமிழ்லயே தொடர்பு கொள்ளலாம். ஆனா எப்படி இன்னைக்கு சட்டம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஹிந்தியில தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஆங்கிலம் தொடர்பு கொள்ளலான்னு இருக்கு. இப்ப இந்த ஆங்கிலம் வேணான்னு தான் ஜனசங்கம் சொல்லுதே ஒழிய, இந்தியாவில் உள்ள தேசிய மொழிகள் அனைத்தும் ஆட்சி மொழிகள் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ல. அப்ப அன்னைக்கு என்ன, நேரு காங்கிரஸ் அரசு ஆங்கிலத்தை ஆங்கிலம் நீடிக்கும் என்று சொன்ன பொழுதும், ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று சொன்ன பொழுதும் அதை ஜனசங்கம் எதிர்த்தது. அதாவது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் பகுதி 17 உறுப்பு 343, 344, 45, 51 வரைக்கும் இருக்கிறதுல ஆங்கிலமும் நீடிக்கும், துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும்னு 1963 திருத்தத்தையும் 67 சட்ட திருத்தத்தையும் 63 சட்டத்தையும் 67 சட்ட திருத்தத்தையும் ஜனசங்கம் கடுமையாக எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்தது. இன்னைக்கும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஹிந்தி மட்டும் தான் ஆட்சி மொழியா இருக்கணும், ஹிந்தி மட்டும் ஆட்சி மொழியாக இருக்கணும், ஹிந்தி மட்டும் இணைப்பு மொழியாக இருக்கணும், ஆங்கிலத்தை நீக்க வேண்டும். அந்த பகுதி 17 இருக்கக்கூடிய சட்டத்தில் 343 ஆங்கிலம் நீடிக்கும் என்பதை நீக்க வேண்டும். 304(5), 343(4)45 இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தான் இந்தியோட ஆங்கிலம் பயன்படுத்தலாம்னு இருக்கிறத நீக்க, ஹிந்தி மட்டும்தான் இணைப்பு மொழியாக இருக்கணும்னு மாத்தணும். இது அன்னைக்கு அவங்களுக்கு உருது முதல்ல அப்புறப்படுத்தணும், உருது இந்தியாவுடைய மொழி இல்லை அப்படின்னு ஜனசங்கம் பேசுது. இப்ப முக்கியமா அவங்களுடைய தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா, அதாவது 1954 இவங்க தேவையில்லாம ஆங்கிலத்தை சேர்க்கிறாங்க, சரியா இந்த கொள்கையை அமல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தியை வளப்படுத்துவதற்கு சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா சமஸ்கிருதம் தான் இந்தியாவுடைய அனைத்து மொழிகளுடைய தாய்மொழி என்று 54 சொன்னார்கள். ஒரு அமைப்புக்குள்ள நடந்த தீர்மானங்கள்ல 63 ஆட்சி மொழி சட்டம் வரும் பொழுது அவங்க இது இந்திய நீக்கம் செய்யறாங்க. தொடர்பு மொழியாக ஹிந்தி தான் இருக்க வேண்டும். தொடர்பு மொழினா ஒரு மாநிலத்திற்கும் இடையிலான தொடர்பு மொழி, ஒரு மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான தொடர்பு மொழி அது ஹிந்தி தான் இருக்கணும். ஆங்கிலத்தை வைத்திருப்பது இந்திய நீக்கம் செய்வது என்று ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது 63 ஏப்ரல்ல. பிறகு 63 ஆகஸ்ட்லயும் ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியை ஆக்கக்கூடாது என்றுதான் விமர்சிக்கிறாங்க அவங்க. பிறகு 24 ஜனவரி 1965 அவங்க ஹிந்தி தான் இந்தியாவின் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக இருக்க முடியும், இது இயற்கையான வரலாற்று செயல் வழியில் உருப்பெற்றது. அவங்க நிலைப்பாடு இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டும் தான் இருக்க வேண்டும், அது இயற்கை, அது ஒரு இயற்கையான
வரலாற்று செயல்வழி, நேச்சுரல் ஹிஸ்டாரிக் ப்ராசஸ் என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்ப சமஸ்கிருதத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து வானொலிகளிலும் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை போடுகிறார்கள். பிறகு ஏப்ரல் 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலத்துல தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் சமூக விரோத சக்திகள் இந்த போராட்டத்தை மிக கடுமையாக ஒடுக்க வேண்டும் என்று 1965 ஏப்ரலில் இவங்க இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக தமிழ்நாட்டில் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லி அத அமைப்புக்குள்ள தீர்மானம் போடுறாங்க, அதை ஒடுக்கணும்ட்டு. அப்புறம் இந்த 1965 10 ஜூலைல ஒரு தீர்மானம் என்ன போடுறாங்கன்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏதாவது ஒன்று ஏற்காவிட்டால் கூட ஆங்கிலம் நீடிக்கும் சொல்றது ரொம்ப தவறு. இப்படியான சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்க கூடாது. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்தி நேருவுடைய வாக்குறுதியையும் இந்தி ஆட்சி மொழி சட்டத்தையும் ஒரு பெருமதியானதாக ஆங்கிலமும் நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் விட்டு கொடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு போக்கு நம்மிடையே உண்டு. அப்ப ஹிந்தி மட்டுமே, அதாவது இந்த இடத்துல ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏதாவது ஒரு மாநிலம் ஏற்கவில்லை என்றால் கூட ஆங்கிலம் நீடிக்கும் என்று இப்படி காங்கிரஸ் முடிவு பண்ணுது. இது தவறு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நேர்மையாக இல்லை, இந்த நாட்டை சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டை ஆங்கில புழக்கத்தை நீக்குவதற்கு அவர்கள் நேர்மையாக இல்லை என்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்ப 1965 ஜூலை 3ஆம் நாள் ஜனசங்கம் கட்சிக்குள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறார்கள். 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்னன்னா, 3 மொழி என்ன படிக்கணும்னா, உள்ளூர் மொழி, அதாவது வட்டார மொழி, அவர்கள் இப்ப ரீஜனல் பிராந்திய மொழி வட்டார மொழி ஒன்று படிங்க, 2வது ஹிந்தி படிங்க, 3வது மொழி என்ன தெரியுமா, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் படிங்க. அவங்க சொன்ன மும்மொழி கொள்கை என்ன? இப்ப கூட வட இந்தியாவில நேற்று யோகேந்திர யாதவ் எழுதின கட்டுரையில கூட 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை சில இடங்களில் படிக்கிறார்கள். ஏனோதானு படிச்சு மார்க்குக்காக, அது அங்க உள்ள மாணவர்கள். ஆனா சமஸ்கிருதத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள பிற 22 தேசிய மொழி ஏதாவது ஒரு வட இந்திய மொழியை படிங்க, அதெல்லாம் படிக்கல. வெறும் 32,000 பேர் 2011 சென்சஸ் படி 32,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை தான் 3வது மொழியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற மொழியை கூட சொல்லி தரல. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன அதுல பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை என்று ஜனசங்கம் அன்னைக்கு சொன்னதுல 3வது மொழியா, அதாவது உள்ளூர் மொழி, ஹிந்தி, சமஸ்கிருதம், இந்த 3ஐயும் படின்றதுதான் அவங்க அன்னைக்கு சொன்ன மும்மொழி கொள்கை. அவங்க சொன்ன மும்மொழி கொள்கை இன்னைக்கு, அதாவது ஹிந்தி தான் தொடர் மொழியாக இருக்க வேண்டும், தேசிய மொழியாகவும் பொது மொழியாகவும் எதிர்காலத்தில் சமஸ்கிருதம் ஆக வேண்டும். இது 1965 அவங்க அதுல என்ன ஒண்ணு முக்கியமா நம்ம இதுல கவனம்னா, இது அவங்களுடைய அரசியல். இந்தி இந்து ராஷ்டிரம், இந்தியா என்பது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு, இந்த நாட்டை சுரண்டி கொழுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு. இட் நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியா என்ற ஒரு அரசியல் கட்டமைப்பு இருந்ததில்லை, இல்ல இந்தியா என்ற ஒரு கூட்டு வாழ்க்கை இருந்ததில்லை என்பது ஒரு வரலாற்று பார்வை. அதை நம்ம கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு கூட அதுதான். ஆனால் RSS உடைய நிலைப்பாடு என்னன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரதம் இருக்கிறது, இந்த பாரதத்தில் ஒரு பொது மொழி இருக்கிறது, அந்த பொது மொழி சமஸ்கிருதம். எல்லா மொழிகளிலும் சமஸ்கிருத புழக்கம், சமஸ்கிருத சொற்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப வங்க மொழி இருக்குன்னா அதுல 85 விழுக்காடு சமஸ்கிருதம் தான் வங்காளியில, அல்லது மலையாளத்தில் பெரும்பகுதி சமஸ்கிருத சொற்கள் தான் இருக்கு, தமிழில் இத்தனை ஆயிரம் சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் இருக்கு. இப்ப இந்தியாவின் பொது மொழியாக, ஒரு பண்பாட்டு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரதம் இருக்கிறது என்ற நிலைப்பாட்டோடு தொடர்புடையதுதான் இந்த சமஸ்கிருதமும் ஹிந்தியும். அவங்களுடைய அரசியல் கொள்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டதுதான் சமஸ்கிருதம். இதையும் 1965 தீர்மானத்தில் அவங்க தெளிவா அத சொல்றாங்க. அதுல முக்கியமாக ஒரு இந்த 67 ஆங்கிலம் துணை ஆட்சி மொழின்னு சொல்லி ஆக்கும் போது இது அரசாங்க சட்டத்துக்கு எதிரானதுன்ற விமர்சனத்தை கூட அவங்க வைக்கிறாங்க ஜனசங்கம். இப்ப என்ன முக்கியம்னா, ஜனசங்கத்திலிருந்து தான் பாஜக, ஜனசங்கத்தின் விட்டு பாஜக என்று ஒரு கட்சி, அவங்க ஜனசங்கம் இன்னைக்கு இருக்கு, பாஜக இருக்குல்ல கிடையாது. ஜனசங்கம்ன்ற கட்சி பேரை விட்டு பாஜக என்ற கட்சி 1980 அவர்கள் தொடங்குறாங்க. ஜனசங்கத்துடைய தொடர்ச்சி தான் இன்று பாஜக. என்ன அதுல முக்கியம்னா, இந்த ஹிந்தி ஆட்சி மொழி, ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. இது இந்த திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. 2வது,
நீண்ட நெடுங்காலத்தில் இந்த நாட்டின் பொது மொழியாக ஹிந்தியை மாற்றுவதும், பிறகு அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதும் அவங்க நோக்கம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் இது வந்து ஏதோ 54 இல்ல 65 பேசினாங்கன்றது கிடையாது. போன ஆண்டு 2024 மே மாதம் சுப்பிரமணியம் RSS சேர்ந்த சுப்பிரமணிய சாமி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஹிந்து ராஷ்டிரா, இந்து ராஷ்டிரத்திற்கான அரசமைப்பு சட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க், ஒரு என்ன அதற்கான என்ன வந்து ஒரு கண்ணோட்டம் உள்ளடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நூலாக எழுதியிருக்காரு. அதுலயும் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய தேசிய மொழியாக பொது மொழியாக எதிர்காலத்தில் நீண்ட நெடுங்காலத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும். சுட சுட இன்னையிலிருந்து ஓராண்டுக்கு முன்பு அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்கால திட்டம் பற்றி சொல்லியிருப்பது என்னவென்றால், சமஸ்கிருதத்தை இந்தியை பொதுமொழியாக்கி பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தை ஒரு இந்தி வந்து ஆட்சி மொழியா இருக்குது இங்க ஆல்ரெடி. எதிர்காலத்தில் எல்லோரும் இந்தி தெரிந்தவர்களாக மாற்றுவதும், அதை பொதுமொழியை ஆக்குவதும், இந்தியின் இடத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதும். இன்னைக்கு அரசியல் சட்டத்திலையும் 351வது பிரிவு வந்து இந்தியை வளப்படுத்துவதற்கு சமஸ்கிருதத்தையும் இன்ன பிற இந்திய மொழிகளையும் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கு. அது உருதுல இருந்து எடுக்கக்கூடாது, சமஸ்கிருதத்திலிருந்து தான் எடுக்கணும். சமஸ்கிருதம் அதாவது இன்னைக்கு இந்த ரூபாய் நாணயம் வந்து தேவநாகரி இடத்துல இருக்க அந்த ரூவும் தமிழ்ல இருக்க ரூவும் பேசும்போது அவ்வளவு பொங்குறாங்க. 1954 தீர்மானம், ஜனசங்கத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுத வேண்டும்ன்றது அவங்களுடைய நோக்கம். அந்தந்த இந்தியாவில் எல்லா மொழிகளையும் நீங்க தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதுங்க. இந்தியை தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதுவதும் சமஸ்கிருதத்தை கொண்டு வளப்படுத்துவதும் அரசியல் சட்டத்திலே இருக்கு. இதை எல்லோரும் ஒப்புக்கொள்ள செய்கிறார்கள். அப்ப வந்து இந்தியை சமஸ்கிருதத்தை ஒரு பொது மொழியாகவும் தேசிய மொழியாகவும் மாற்ற வேண்டும் என்பது RSS உடைய ஒரு அரசியல் திட்டம். இப்ப இதை முறியடிக்கணும்னா அவங்க எங்க இருந்து அதை கூட அரசியல் சட்டத்து வழிதான் வராங்க. இப்ப என்ன ஒரு முக்கியம்னா, இந்த தேசிய மொழி இப்ப இது என்ன பிரச்சனைனா 14 மொழி அன்னைக்கு இருந்துதா? இப்ப பாருங்களேன், இந்தியாவின் 8th ஷெட்யூல்ல வந்து 14 மொழி இருக்கு. இப்ப அது கூட நம்ம தனியா வருவோம். இப்ப இந்த அரசியல் நோக்கம், இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்து. ஆங்கிலமும் நீடிக்க வேண்டும் என்பது ஒரு சமாதானப்படுத்துவதற்காக இந்த ஹிந்தி தெரியாத இல்ல மற்ற மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு சொன்னதுதானே ஒழிய, அது வந்து அனைத்து மொழிகளையும் தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க கூடாது என்பதில் ஒரு பொது கருத்து அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆட்சி மொழியின் வழியாகத்தான் இந்த இந்தியா என்ற ஒரு தேசத்தை கட்டமைக்க முடியும். இப்ப அது வந்து அந்த ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியல் நிர்ணய சபையில சொல்றாரு என்னன்னா, இப்ப அண்ணா, நாஞ்சில் மனோகரன் போன்றவங்க எல்லாம் வந்து இது மாதிரி வந்து நாஞ்சில் மனோகரன் போன்றவங்க எல்லாம் சுவிட்சர்லாந்து முன்மாதிரியாக காட்டி அங்க 3 மொழி இருக்கு, இன்னைக்கு 4 மொழி இருக்கு, 4 மொழி ஆட்சி மொழியா இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் 2 மொழி ஆட்சி மொழியானது, இன்னைக்கு 11 மொழி ஆட்சி மொழியாக இருக்கு. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது, சின்ன நாடுகள் கூட இத்தனை ஆட்சி மொழி வைத்திருக்கும் பொழுது, நீங்கள் வந்து எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்காக ஹிந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதை நான் வந்து வரவேற்கிறேன், உங்களுடைய இந்த ஸ்பிரிட்டை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையில் அவர் வந்து பேசுறாரு. ராஜேந்திர பிரசாத் வந்து பேசுறாரு, அவர் சேர்மன் வந்து பேசுறாரு. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரே தேசம் ஒரே மொழி, அதோடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி மொழி. இந்த ஆட்சி மொழி அனைத்து மொழிகளையும் அனைத்து தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்புவதுதான் அது வந்து அவங்களுக்கு நம்முடைய நோக்கம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதுக்காக தான். மாநில சுயாட்சி தீர்மானத்திலும் நம்ம வந்து அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்ற தீர்மானம் நம்மிடையே இருக்கு. இதைதான் நம்ம மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் இந்த கோரிக்கையை வந்து மற்றவங்களையும் பேச வைக்கிறதுக்கான சரியான தருணம். இப்ப நம்ம வந்து உண்மையான டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை திருத்த வேண்டும். பகுதி அரசியல் சட்டத்தின் 17வது பகுதியை உறுப்பு 343 திருத்த வேண்டும், 346 திருத்த வேண்டும், 351 திருத்த வேண்டும். நீதிமன்ற மொழியாக அந்தந்த மாநில மொழிகளை கொண்டு வருவது என்று அதையும் திருத்த வேண்டும். 343, 345, 47, 49 இந்த மொழிகள் இணைப்பு மொழியின் வரது, இது எல்லாத்தையும் திருத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னது வரைக்கும்
ஒட்டுமொத்தமாக இந்த பாரதிய ஜனதா, அதோட தாய்க்கழகமான ஜனசங்கம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS, இந்த அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அவங்களோட நோக்கம் என்பது வெறும் ஹிந்தியை மட்டும் திணிக்கிறது இல்ல, சமஸ்கிருத வழி இந்த இந்தியாங்கிற கட்டமைப்பை உருவாக்குறதுங்கிற மாதிரியான நோக்கம் அவர்களோட உள்நோக்கம் இருக்குங்கிறது தெளிவு. ஆனா இதுக்கு மாறா 8வது பட்டியல், அதாவது 8th ஷெட்யூல்ல 22 மொழிகளை கொண்டு வந்திருக்காங்க. இது அனைத்து மொழிகளையும் அங்கீகரிக்கிற ஒரு விஷயம் தானே? அது இந்திய அரசமைப்புல இது மாதிரியான மாஸ்டர் ஸ்ட்ரோக் நிறைய இடத்துல இருக்கு. அதாவது இந்த 14 மொழி, இந்தியாவின் மொழிகள் 14 மொழின்னாங்க. பிறகு மணிப்பூர், போடோ, சிந்தி, இந்த மொழிகள்லாம் அந்த பட்டியல சேர்த்தே வராங்க. இப்ப நாளைக்கு இன்னொரு மொழியை பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க சேர்ப்பாங்க. தொடங்கும் போது 14 மொழி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 மொழி 17 ஆச்சு, பிறகு 22 ஆச்சு. இப்படி 15, பிறகு 18, பிறகு 22, இப்படி வந்திருக்கு இந்த பட்டியல் இந்த 70 ஆண்டு காலத்துல. ஆனா இந்த பட்டியலில் சேர்ப்பதனாலோ இந்த பட்டியலில் இல்லாம இருக்கனாலோ ஒரு மொழியுடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு நிதி ஒதுக்க போறாங்க, அதுக்கான பினான்சியல் இம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் இந்த பட்டியல் ஒரு புது மொழி சேர்க்கறதுனால ஏதாவது மாறிட போதா? ஒன்னும் மாறாது. அது முழுக்க முழுக்க கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பட்டியலில் சேர்ப்பது என்பது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பாருங்க உங்க மொழியை அங்கீகரிச்சு இந்த அரசு சட்டத்துல சேர்த்திருக்கோம், பட்டியலை சேர்த்திருக்கோம்னு சொல்ற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். அதை தவிர வேறு எந்த நடைமுறை சார்ந்து பட்டியல் சேர்த்துட்டா இத்தனை 100 கோடி ஒதுக்கும் அந்த மொழி வளர்ச்சிக்கு, இதை கட்டாயம் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்ப கிரிட்டிக்கலான முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இலக்கு வச்சு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சி மொழி ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியா இருக்கு. பட்டியல் இருக்க எல்லா மொழியும் ஆட்சி மொழியா இருக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா பட்டியலில் 32,000 பேர் பேசுற சமஸ்கிருதமும் பட்டியல் இருக்கு, கோடிக்கணக்கான பேர் பேசுற தமிழும் இருக்கு, மற்ற ஏனைய மொழிகள் இருக்கு. ஆனால் ஆட்சி மொழியாக எதிர்க்கிறது என்றால் ஹிந்தி மட்டும்தான் இருக்கு. ஹிந்தியோடு துணை ஆட்சி மொழியாக ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இவங்க எல்லாரும் ஏத்துக்கிற வரைக்கும் இருக்கு. அப்ப பிரச்சனை ஆட்சி மொழியா ஹிந்தி மட்டும் இருக்குன்றதா நம்முடைய பிரச்சனை. இந்த பட்டியல்ல இருக்கிறதுன்றது, பட்டியல்ல இருக்கு அப்படின்றது உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்துவதற்காக, உங்கள் மொழி ஆட்சி மொழியாக இல்லை. இந்த நாட்டின் ஒன்றிய அரசின், ஏன் ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா, ஒன்றிய அரசு தான் அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது. மற்ற மாநில அரசுக்கெல்லாம் வெறும் 19 இனங்கள் தான். பணம் ஒன்றிய அரசு தான் இருக்கு, கொள்கை வகுப்பு ஒன்றிய அரசு தான் இருக்கு, வெளியுறவுத்துறை பேசுறதுக்கு ஒன்றிய அரசு தான் இருக்கு. இப்ப இந்த அதிகாரம் முழுக்க குவிந்து வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் ஆட்சி மொழி என்னன்னா ஹிந்தி தான். உங்கள் மொழி ஆட்சி மொழி இல்லை, ஆனால் நீங்கள் சோர்வடைஞ்சிடாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மொழியை ஒரு பட்டியல்ல சேர்த்திருக்கோன்றதுதான் தேசிய மொழி. அதுலதான் நம்ம இந்த ஆட்சி மொழியை பற்றி விவாதத்தை பேசுவதுதான். ஏன்னா இப்ப பொலிவியாவில் 36 மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஒரு நாட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்து ஒரு நாட்டை செலுத்துவது என்பது கடினமான ஒரு காரியமே அல்ல. இந்தியாவை ஒரு ஒற்றை தேசமாக அவங்க கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒற்றை தேசமாக கட்டமைச்சா அது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான தேசிய இனங்களை ஒடுக்கிறது தான். அப்ப இந்த தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டணிவாக இந்தியா பார்த்தோம்னா, இந்த தேசிய இனங்கள் பேசக்கூடிய மொழிகள் அனைத்தையும் ஆட்சி மொழியா ஆக்கணும். இப்ப இதுக்கான விவாதம் தான். இப்ப தேசமா ஒன்றியமா, தேசம் ஒன்றியம்ன்றது கூட, இந்த ஒன்றியம் ஒரு காலத்தில் தேசமாக ஆகும். அந்த திசையில தான் அது இந்த அரசியல் சட்டம் வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பிரச்சனை இது ஒரு கூட்டு அரசு, ஒன்றிய அரசு இல்ல, பெடரல் ஸ்டேட், ஒரு பெடரேஷன், தேசிய இனங்களின் கூட்டு வாழ்க்கை சேர்ந்து இருப்பது. அப்படி இந்தியாவை நாம் ஒரு கற்பனை செய்ய போறோமா? அது அப்படி ஒரு ரீஇமேஜினிங் இந்தியா அப்படி இருக்க போகுதான்ற சம்பந்தப்பட்டதுதான். இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டும் இருக்க வேண்டுமா, இந்தியாவுல ஏனைய மொழிகள் எல்லாம் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியோடு, அதனால பட்டியலில் இருப்பதை வச்சு நம்ம ஆறுதல் அடைஞ்சிட முடியாது. ஆட்சி மொழியா என்ன இருக்குன்றதுதான் நம்ம அதுதான் பிரச்சனை. அதுதான் திட்டவட்டமான இன்னைக்கு எழுப்ப வேண்டிய கேள்வி. சரி, இறுதி பகுதிக்கு வந்துருவோம். இப்படி அரசு சூழல்ல தமிழ்நாடு அரசோட, தமிழ்நாட்டு மக்களோட, இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய முழக்கம் என்னவாக இருக்க போது, நாம எதை நோக்கி பயணிக்க போறோம், அது எதை நோக்கி பயணித்தால் நாம் தீர்வு எடுக்க முடியும்? இப்ப நம்ம எப்படி RSS BJPக்கு இந்த சட்டத்தெல்லாம் திருத்தணும், இதெல்லாம் தான் நம்மளுடைய திசைன்னு சொல்லி அவங்க ஒரு கட்சி நடத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மேனிபெஸ்டோல போட்டு செயல்படுத்துறாங்க. நம்ம தரப்பில், தமிழ்நாட்டு தரப்பில், தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த சட்டத்தை திருத்த வேண்டும், இதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், அதுதான் அந்த நாட்டை முன்னோக்கி நகர்த்துன்ற நமக்கு ஒரு கண்ணோட்டமும்
நமக்கு ஒரு அதை நோக்கிய செயல் திட்டம் இருக்கணும். அந்த வகையில் இந்த மொழிச்சிக்கல், இந்த குறிப்பாக இந்த மொழிச்சிக்கலை பொறுத்தவரை இப்ப நம்ம அவங்களுடைய அரசியல் நோக்கத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம வந்து இந்த அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க வேண்டும். பகுதி 17 அரசியல் சட்டத்தின் பகுதி 17 உள்ள இந்த இந்தி திணிப்பை, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தி திணிப்பை மாற்றி அமைக்க வேண்டும், அதை அகற்ற வேண்டும், அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும், இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய இந்தியை மாற்ற வேண்டும், இந்தி மட்டுமே இருக்கின்றதை மாற்றணும். அதே மாதிரி நீதிமன்ற மொழியையும் வந்து அனைத்து மாநில மொழிகளையும் நீதிமன்ற மொழியாக்கணும். இந்த திருத்தங்களை அதில் கொண்டு வரணும். சமஸ்கிருதத்தின் மூலமாகத்தான் தனியா குறிப்பிடுறாங்கல்ல, அதை நீக்க வேண்டும். இப்ப இதை எழுப்புனாதான் பூனைக்குட்டி வெளியில வரும். இந்த விஷயத்தை எழுப்புனாதான் அண்ணாமலை உண்மையை பேசுவாரு. இல்லைன்னா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த தனியா அந்த பள்ளியில இதை படிக்கிறாங்க, இந்த பள்ளியில இது படிக்கிறாங்க, 3 மொழி படிக்க கூடாதா, ஏழைக்கு இது வேணாமா, எல்லோரும் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த அரசியல் திருத்தம் வரணும். நீங்க என்ன சொல்றீங்க பிஜேபி அப்படின்னு சொன்னா தெளிவா அவங்களுடைய சமஸ்கிருத பற்று, தெளிவா அவங்களுடைய நோக்கம், இது எல்லாமே வெளில வந்துடும். அதை நோக்கி நம்ம வந்து விவாதத்தை கூட அதை நோக்கி இந்த அரசியல் இதை அவங்களுடைய இந்து ராஷ்டிரத்துக்காக தான் இதை பண்றாங்கன்றத வெளிக்கொண்டு வரணும். மும்மொழி கொள்கை தொடர்பான தொடர் விவாதம், தொடர் போராட்டங்களுக்கு இடையில் தோழர் செந்தில் இந்த மும்மொழி கொள்கைக்கு பின்னால் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து விரிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த பாரதிய ஜனதா இருக்கட்டும், அதன் பின்புலம் RSS அமைப்பாக இருக்கட்டும், அதற்கான நோக்கம் என்பது வெறும் ஹிந்தியை திணிப்பது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான் அதனுடைய நோக்கம். அதன் வாயிலாக ஒரு இந்துத்துவ அரசை, இந்துத்துவ நாடு கட்டமைப்பை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம். அதன் வாயிலாக இந்த மக்கள் அனைவரையும் ஒருமைப்படுத்துவதன் வாயிலாக இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருப்பதற்கான நோக்கம் அந்த RSS பிஜேபி இடம் இருப்பது நாம் அறிந்ததே. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மும்மொழி கொள்கையை வீழ்த்துவதன் வாயிலாக, முறியடிப்பதன் வாயிலாக இந்த RSS பிஜேபியின் நோக்கத்தை முறியடிப்பதற்கான ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த முழக்கத்தை தோழர் செந்தில் நமக்கு முன்வைத்தார். அதன் அடிப்படையில் மக்களும் செல்லும் என்று அதற்காக பயணிக்கும் செந்தில் அவர்கள் நன்றி.